முதலீட்டு உலகின் தந்தை வாரன் பஃபட் ரிட்டையர் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. But I think it's the time has arrived. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நிறைய முதலீடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளவு ஆண்டுகளில் அவர் மூலமாக கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்னென்ன, அவர் எப்படி முதலீடு பண்ணாரு, முதலீடு பண்ணும்போது அவர் என்னென்ன விஷயங்களை கடைபிடிச்சாரு, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாருங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வாரன் பஃபட் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹி இஸ் 94 அட் ஏஜ். ஸோ அவர் ஃபாலோ பண்ணதில் மொத்தம் ஒரு 12 விஷயங்கள் நம்ம பிரிக்க முடியுது. அதில் பார்த்தா ஸ்டே காம் வென் அதர்ஸ் பேனிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். அது எப்படி எல்லாரும் பயப்படுறப்ப நான் மட்டும் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல சார். அது எப்படி அந்த ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்படி வரும்? நீங்கள் மார்க்கெட்டை வந்து எதுக்காக இருக்கீங்கிறது தான். உங்களோட மார்க்கெட்டில் நீங்கள் இமோஷ்னலாக அட்டாச் ஆகிட்டீங்கன்னா, உங்கள் இமோஷன்ஸை நீங்கள் பணத்தில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி யூ வில் ஃபீல் வெரி ஜிட்ரி வென் த நியூஸ் வென் த மார்க்கெட் கோஸ் அப் அண்ட் டவுன். பணங்கிறது என்னென்னே உங்களுக்கு புரியலன்னா, நீங்கள் அதுக்கு தேவையில்லாத நேசம் பாசம் அதை வைக்கிறீங்க. அட் த க்ரூடஸ்ட் பணம்னா என்ன? பணம் இஸ் சேவ்டு லேபர் தட் யூ நீட் நாட். நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சேன், அந்த வேலைக்காக எனக்கு வந்த ஊதியம் வந்து பணம். எனக்கு தேவை 10 ரூபா, நான் ஊதியம் 100 ரூபா வந்துருச்சு. ஸோ 90 ரூபா என்கிட்ட இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, எங்கள் அப்பா தாத்தா முப்பாட்ட அந்த பணத்தை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இந்த பணங்கிறது பேசிக்லி சேவ்டு லேபர். தட் இஸ், நான் வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் வேலை செஞ்சது, எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சதுனால எனக்கு கிடைத்த ஊதியத்தை நான் தடுத்து நிறுத்தி வச்சது தான் பணம். அந்த பணத்துக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு, அந்த பணம் வந்துதா போச்சா அப்படிங்கிறத பற்றிலாம் கவலைப்படாமல், ஒன்ஸ் நம்ம பிரின்சிபல்ஸ் ரைட்டு, இதுதான் நம்ம பிரின்சிபல், இதுக்காக தான் நான் மூலதனம் பண்ணியிருக்கேன்னா, மார்க்கெட் ஷார்ட் டேர்மில் என்ன வேணால் பண்ணும். அதை பற்றிலாம் நீங்கள் பயப்படவே கூடாது. எனக்கே நான் சொல்கிறேன், 2 வாட்டி நிறைய வாட்டி நடந்திருக்கு. நம்ம போட்ட பணம் வந்து மோர் தென் 50% ஃபால் ஆகும். நிறைய வாட்டி நடந்திருக்கு. மோர் தென் 50% ஃபால் ஆகும். அந்த சமயத்துலலாம் நீங்கள் பேனிக் ஆனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து டெஃபினட்டாக அடிபடுவீங்க. சிம்பிளாக. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட டிஃபன் காஃபி ரேஞ்சில் போடுங்க. உங்களுக்கு தேவையில்லாத பணத்தை போடுங்க. உங்களுக்கு தேவையாக இருக்கிற பணத்தை அதில் போடாதீங்க. 10 வருஷத்துக்கு பணம் வேண்டாததை தான் போடணும். அட் பெஸ்ட்டு 5 வருஷத்துக்கு வேண்டாத படத்தை போடுங்க. டோன்ட் கெட் டூ அட்டாச்டு. இப்போ நான் கார்த்தால நான் போய் டிஃபன் சாப்பிட்டு வந்தேன்னா மாரிஸ் ஹோட்டலில், என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது மாரிஸ். எவ்வளோ பில்லுன்னு நான் கேட்க மாட்டேன். என் தம்பி கட்டுவான், இல்லாட்ட என் ஒய்ஃப் கட்டுவாங்க. எவ்வளோ பில்லுன்னு நான் கேட்கவே மாட்டேன். இட் டசன்ட் எஃபெக்ட் மீ. அந்த பணம் நான் தொலைச்சா எனக்கு பரவாயில்ல. அந்த பணம் எனக்கு போயிடுச்சுன்னா எனக்கு கவலை கிடையாது. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறச்ச அந்த பணம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பீரியட் ஆஃப் 50 இயர்ஸ் என்கிட்ட வந்து அந்த பணம் பெருசாக சேர்ந்துருக்கும். பட் தட் இஸ் ஆல்வேஸ் மணி ஐ கேன் அஃபோர்ட் டு லூஸ். ரைட்டா? என்னால் ஒரு 5000 ரூபா, என்னால் தாஜில் போய் டிஃபன் சாப்பிட முடியும்னா 5000 ரூபா. அதுக்கப்புறம் நீங்கள் அதை கணக்கே பார்க்க மாட்டீங்க. கணக்கே பார்க்கக்கூடாது. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஒரு அளவுகோல் தான் சொல்கிறேன். அதே நான் ஒரு 20 லட்ச ரூபா ஒரே இடத்துல போட்டுட்டு ஐயோ வலிக்கிறதே குத்துறதேன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால் மார்க்கெட் இறங்கினாலும் எனக்கு கவலை கிடையாது, ஏறினாலும் எனக்கு கவலை கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் ஐ ஹவ் லேர்ன்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து என்கிட்ட ஒரு 20 லட்ச ரூபா இருக்குது, இன்றைக்கி மார்க்கெட் விழுந்திருக்குன்னு 20 லட்ச ரூபா போட்டேன்னா என்கிட்ட ரிசர்வில் ஒன்றும் கிடையாதுன்னா டெய்லி மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு தான் பார்த்துன்னு இருக்கிறேன். இப்போ என்ன உனக்கு யூ நோ மீ ஃபார் 10 இயர்ஸ் நோ, இல்லை? மோர் தென் 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் அண்ட் ஒரு 3-4 இயர்ஸாக ரொம்ப க்ளோஸாக தெரியும். என்னைக்காவது நீங்கள் என்ன மார்க்கெட்டை இல்லை சார் வாட்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க? நீங்கள் நம்பர் கேட்குறதோட சரி, நிஃப்டி என்ன நம்பர் இன்னைக்கு ஏறி இருக்கா இறங்கி இருக்கா, அவ்வளோதான். நான் வந்து மார்க்கெட்டை பார்க்கவே மாட்டேன். ஸோ இட் டசன். எனக்கு வந்து இப்போ நான் ரெட்டி வாங்கியிருக்கேன்னா, எப்படி அஞ்சலி ரெட்டி அந்த கம்பெனி ஆரம்பித்தார், அவர் சன் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஷேர் ஹோல்டிங் எவ்வளோ, அந்த கம்பெனி என்ன பண்ணும் பண்ணாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும்.
அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி கேன் மேக் அ மிஸ்டேக். மை ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் என்ன பண்ணணும்னு தெரியும், டாடா ஸ்டாக்ஸ் என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ ஒன்ஸ் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இன்றைக்கி நீங்கள் 10 ரூபா ஸ்டாக் இறங்கிட்டுனால நாளைக்கு டாட்டா லாரி வாங்காமல் போயிட போகிறான்னா, இல்லை டாட்டா கார் வாங்காமல் போயிடுவானா, இல்லை டாட்டா ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணாமல் போயிட போகுதா? அது நடக்க தான் போகுது ஆஸ் யூஷுவல். அது நடக்க தான் போகுது, ரைட்டா? ஸோ இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு விற்றுன்னு இந்த டாட்டா கம்பெனி 250 ரூபாய்க்கு வந்தது போது கூட நான் கவலைப்படுறது. ஏன்னா நான் பிறகுறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி வந்துருச்சு. என் காலம் முடிஞ்ச பிறகு கூட அந்த கம்பெனி இருக்கும். எங்கள் அப்பா பிறகுறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அப்பா காலம் முடிஞ்சிருச்சு. எங்கள் அப்பா 12 வருஷம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணார். அந்த கம்பெனி இன்னும் இருக்குது. ஸோ அது மாதிரி பிஸ்னஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். விச் இஸ் எய்தர் 1, 2, 3. அது காலத்தின் போக்கில் அந்த கம்பெனி வந்து தப்பு பண்ணுறதுன்னா, பாத்துலேருந்து வெளில போடுறதுன்னா நீங்கள் கொடுத்துடணும் அந்த கம்பெனியை. பாத்துலேருந்து போகலைன்னா உங்களுக்கு என்ன போச்சு? சார் எமோஷ்னலாக அட்டாச் ஆக வேண்டாம்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்களா சார்? அது வந்து முடியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் என்னோடதை வச்சு நான் சொல்கிறேன் வைங்களேன். இப்போது நான் போய் ஒரு பிஸ்கட் வாங்க போகிறேன். சன்ஃபீஸ்ட் இல்லைன்னா பிஸ்கட் வாங்க மாட்டேன், வந்துடுவேன். சாக்லேட் வாங்க போகிறேன், அந்த கேண்டிமேன் மாதிரி அது இல்லைன்னா அப்படிலாம் நான் பார்க்கவே மாட்டேன். நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். எனக்கு சாய்ஸ் இருந்தால் நான் ஐடிசி இது வாங்குவேன். எக்ஸாக்ட்லி அதுதான் சார். சாய்ஸ் இல்லைன்னு வைங்க, பிரிட்டானியா வாங்குவேன். ஆ நான் பிரிட்டானியா ஷேர் ஏன் வாங்கலைன்னா, பிரிட்டானியா ஷேர் ரொம்ப காஸ்ட்லி, வைர ஊசி. என்னால் வாங்க முடியாது. என்கிட்ட இருக்கும் ஒரு 5 ஷேரோ 10 ஷேரோ, பட் அது வைர ஊசி. நான் ரேமண்ட்ஸ் துணி வாங்கி போடுவேன், பட் ரேமண்ட் ஷேர் வாங்க மாட்டேன். என்கிட்ட ஹிஸ்டாரிக்காக ஒரு 50 ஷேர் இருக்குது. பட் நான் வந்து இப்போ 20 வருஷமாக வாங்கலை. ஏன்னா அப்புறம் பையனும் விஜய் பத் சங்கானியாவும் அவன் பையனும் சரியான எக்ஸாம்பிள் இல்லை. டெஃபினட்டாக என் பிரின்சிபல் ஒத்து வராது, வாங்க மாட்டேன். ரைட் சார். இப்போ நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டே போனேன்னா நான் என்ன ஷேர்ஸ் வச்சுருக்கனோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொருளை பிக் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது நான் எமோஷ்னலாக அட்டாச் ஆகிருக்கேன்னு தானே அர்த்தம்? நீங்கள் பிக் பண்ணீங்கன்னா அட்டாச் ஆகிருக்கீங்க. பிக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மற்றவன் என்ன பிக் பண்ணுறான்னு பார்க்குறது தான் நீங்கள் ஸ்கில்லு. ஓகே, இந்த கீன்ஸ் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாட் கீன்ஸ் பற்றி. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ பியூட்டி கான்டெஸ்ட். நீங்கள் எதை பியூட்டியை ஓட் பண்ணுறீங்கிறது முக்கியம் கிடையாது. மற்றவன் ஹூ இஸ் த மோஸ்ட் பாப்புலர் பியூட்டியோ அதுதான் ஜெயிக்கும். யூ ஷுட் பிக் வாட் தே வில் சே லைக் டுமாரோ, நாட் வாட் லைக் தே லைக் எஸ்டர்டே. நேற்று பிடிச்ச ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. நான் எவ்வளவோ பார்த்துருப்பீங்க. நான் என்விடியா பக்கமே போகல. இட் நெவர் அஃபெக்டட் மீ. சரி என்கிட்டையும் இருந்துருக்கலாம்ல, நானும் வாங்கலாம்ல, வாங்கியிருக்கலாம்ல, அது மாதிரி நினைக்கவே மாட்டேன். பிகாஸ் என் ஒர்க் ப்ராசஸில் அது எனக்கு செட் ஆகல. இன்டெல் வாங்கினேன். எதனால வச்சு அவுட் ஆஃப் ஃபேவர் ஸ்டாக்கு ஆண்டி க்ரோவுக்காக வாங்கினேன். டர்ன் அரவுண்ட் ஆனால் ஓகே, டர்ன் அரவுண்ட் ஆகலைன்னா இட்ஸ் ஓகே. பட் அது எனக்கு டர்ன் அரவுண்ட் ஆகிடுங்கிற நம்பிக்கையில் தான் அட் இட்ஸ் லோவஸ்ட் பாயிண்ட் வாங்கினேன். அதுலேருந்து ஒரு 20-30% ஏறிடுச்சு. பட் அதனால நான் வாங்கலை. அது டர்ன் அரவுண்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக இருக்குமான்னு. சோனி வாங்கினேன். சோனி வாங்கினோடனே ஏறிடுச்சு. ஏன் ஏறிடுச்சு? அவன் சிப் கம்பெனியை வந்து பிரிக்க போகிறான்னு. அந்த ராஜீவ் பஜாஜோட இன்டர்வியூ நீங்கள் கேட்டிங்கன்னா சொய்சோரியா ஹோண்டாவை பற்றி அவன் 4 வாட்டி பேசியிருப்பான் அதில். ஸோ எனக்கு சொய்சோரியா ஹோண்டாவோட கதை தெரியும், அவனோட பையன் கதை தெரியும். ஸோ எனக்கு அந்த ஹோண்டா மோட்டர் கம்பெனி என்ன பண்ணுன்னு தெரியும். நான் வாங்கிய அப்புறம் ஷேர் விலை இறங்கி இப்போ தான் ஏறி இருக்குது. பட் நான் வாங்கிகிட்டே இருக்கேன். அது எனக்கு இன்னும் அது இறங்க வாய்ப்பு தான். ஏன்னா எனக்கு இன்றைக்கி அது இறங்கிடுச்சு டாலர்லங்கிறது எனக்கு கவலை கிடையாது. எனக்கு சொய்சோரியா ஹோண்டாவை தெரியும், அவன் பையனை தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி ஃபார்முலா 1க்கு 4-5 டீமுக்கு அவன் தான் இது கொடுக்குறான், எது இன்ஜின்னு. ஸோ உனக்கு இவ்வளோ கிளாரிட்டியோடு தெரியும்னா அந்த சரி மார்க்கெட் விழுந்தால் இப்போ நல்ல ஷர்ட்டு ஒன்று வாங்குற 2000 ரூபா கொடுத்து அடுத்த நாள் 1000 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவேன்? இன்னும் 2 ஷர்ட்டு வாங்குவேன். 3ஆம் நாள் 500 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவேன்? இன்னும் 2 வாங்க. 100 ரூபாய்க்கு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? இன்னும் 4 வாங்குவேன்ல. தேவை இருந்தால் வாங்குவேன். ஆப்வியஸாக அது ஷேருன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஆப்வியஸாக வாங்குவேன். அதை விட்டுட்டு அட் எனி ஸ்டேஜ் ஃபண்டமெண்டல் ஸ்டோரி எதாவது மாற்றிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறலை. அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி பார்த்தா நான் சூப்பர் மார்க்கெட்டில் போய் என்ன பொருள் எடுக்கிறேன்றது விஷயம் இல்லை, மற்றவன் என்ன பொருள் எடுக்கிறான் ஓரமாக தள்ளி நின்று மற்றவன் என்ன எடுக்கிறான்னு வேடிக்கை பார்க்கலாம். அதுதான் மற்றவன் என்ன நினைக்கிறான். ஒரு பேங்க் அவன் எம்ப்ளாயி எப்படி நடத்தினான். ஓகே சார், ஃபைன். எந்த கடையோட டிஸ்ட்ரிபியூட்டர் வரான், இதெல்லாம் முக்கியம். ஓகே சார். அடுத்தது வந்து பாஸ் பிஃபோர் யூ ரியாக்ட் அப்படின்றது அவருடைய இன்னொரு ஃபேமஸான விஷயமா இருக்குது. ஆமாம்.
he avoids impulsive decision. டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறது இல்ல. சம்டைம்ஸ் he will also make mistakes. அவர் வால்மார்ட் வாங்காததை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. அது மாதிரி கூகுளை ஏர்லியாக அவங்க கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணோன்னா வாங்காமல் இருக்கிறத பற்றி அவர் தவறு பேசியிருக்காரு. எப்போதுமே ஒன்று ஒரு ஸ்டிமுலஸு ஒரு ரெஸ்பான்ஸு. ஸ்டிமுலஸுக்கும் ரெஸ்பான்ஸும் கேப் விட்டாதான் நம்ம வந்து அவசரப்பட்டு ஆட மாட்டோம். ஓகே சார், ஃபைன். இப்போ நான் அவனை ப்ரோக் பண்ணிட்டேன், நீ உடனே ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வெயிட் பண்ணி ரியாக்ட் பண்ணணும். அந்த வெயிட்டிங் கேமே இல்லைன்னா ஒரு ஃப்ளோயிங் ரிவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஓடுற நதி. அதில் நீங்கள் எப்போ வேணால் பக்கெட்டை போடலாம். இன்றைக்கி தான் பக்கெட்டை போடலன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே சார். சூஸ் பேஷன்ஸ் ஓவர் ஸ்பீட். அதான் திரும்பி அதே தான். ஓகே. ஏன்னா ப்ராப்ளம் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குறவங்கன்னா T20 ஜெனரேஷன். 16 வருஷம் ஒழுங்காக ஜெயிச்சிருந்த தோனி நல்லவன். இன்றைக்கி தோனி தோத்துட்டான்னா அவன் மோசமாகிடுவானா? இதில் அவர் சொல்ல வர்ற பாயிண்ட் வந்து காம்பவுண்டிங் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். டைம் ஆகும். கிளாசிக் கேஸ் என் கேஸில் வந்து எக்ஸைட் பேட்ரிஸ் 150 ரூபாயில் எவ்வளோ வருஷம் இருந்தது. இன்றைக்கி அது 500 ரூபா போயிடுச்சு. உன்னால் வாங்க முடியுமா? கல்யாண் ஜுவல்லர்ஸு IPO கீழே போச்சு. அன்றைக்கி வாங்குங்கும்போது கேள்வி கேட்டோம், அது எங்கேயோ போயிடுச்சு. யூ ஹேவ் டு கிவ் டைம். டைட்டன் 25 இயர்ஸ் அகோ 10 ரூபா டைட்டன் 5 ரூபாய்க்கு கிடச்சிது. இன்றைக்கி 1 ரூபா டைட்டன் 3000 ரூபா. ஒரு போனஸ் அசியம், நான் கணக்கு பார்க்கல, ஒரு போனஸ் மட்டும் வச்சுக்கோங்க. 5 ரூபாய்க்கு வாங்கினீங்க, 1:1 போனஸ்ஸு. நிறைய 2 போனஸ் வந்ததுன்னு என்ன ஒரு போனஸ் வச்சுப்போம். ஸோ 10 ரூபா ஷேர் நீங்கள் 500 ரூபா கொடுத்து 100 ஷேர் வாங்கினீங்க. 100 ஷேர் 200 ஷேர் ஆச்சு. 200 ஷேர் இன்றைக்கி 2000 ஷேர் ஆகிடுச்சு. நீங்கள் 100 ஷேர் 500 ரூபா கொடுத்தீங்க. இன்றைக்கி 2000 ஷேர் இன்ட்டு 3000 ரூபா என்ன ஆச்சு? 2000 ஷேர் இன்ட்டு 3000 ரூபா, 60 லட்சம். ரைட் சார். சரி, அப்போது இந்த மாதிரி இப்போ டைட்டன் வந்து ஒரு 25. நீங்கள் எப்போதுமே பேக்கில் தான் பார்க்குறீங்க, நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் இன்ஃபோசிஸும் அதே கதை தான், டாக்டர் ரெட்டி அதே கதை தான், விப்ரோ அதே கதை தான். பட் யூ வாண்ட் டு ப்ளே டுடே, இன்றைக்கே ஆடணும்னு. ஓகே சார், நாங்கள் வந்து எதிர்காலத்தை இனி பார்க்குறோம். அப்போ அப்படி பார்த்தோம்னா அப்புறம் இன்றைக்கே எதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி என்னோட அட் திஸ் மூமெண்ட்டு நான் எடுத்த டிசிஷன் கரெக்டானு பார்க்கணும். ஓகே, நான் என்னோடய பிரின்சிபலுக்கு எடுத்த கரெக்டாக ஒரு 50 ஸ்டாக் எடுத்தேன்னா அதில் 10 டெஃபினட். நான் 25 வருஷம் கழிச்சு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் இருந்தேன்னா 84 வயசு இருந்திருக்கும். பட் நான் வாங்கின ஸ்டாக்கில் அட்லீஸ்ட் 5 ஸ்டாக்காவது டைட்டன் மாதிரி ஏறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ இருப்ப, நீ நினச்சிக்கோ இன்னைக்கு. கண்டிப்பாக சார். ஸோ நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற பாயிண்ட். நீ நம்ம பேர் வச்சது பட்டாஸ் லிஸ்ட்டு, ஆமாம், காப்பி அடித்தது மாஸ்டர் 10. ஓகே சார். அடுத்தது வந்து நோ வாட் யூ நோ. ஆமாம், எல்லாருக்கும் ஒரு சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் இருக்கும். எனக்கு எந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் இருக்கோ அந்த சர்க்கிள்குள்ளே தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியாதுங்கிறது எனக்கு கிளியராக தெரியும். எனக்கு தெரியாததை தெரியும்னு நான் நினைக்கவே மாட்டேன். அப்படி நினைக்கும் போது விழுந்துருவோம் இல்லையா? ஆமாம். ஓகே, எனக்கு கோல்டு என்ன பண்ணணும்னு தெரியும், கோல்டு ரீட்டைலிங் என்ன பண்ணணும்னு தெரியும், பேங்க்னா என்னன்னு தெரியும், பேங்கிங்னா என்னன்னு தெரியும், FMCG ப்ராடக்ட்னா எப்படி பார்க்கணும்னு தெரியும், B2C பிஸ்னஸ் ஒரு ஐடியா தெரியும், அண்ட் டாலர் என்ன பண்ணணும்னு தெரியும். இதுதான் என்னோடய சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ். கெமிக்கல்ஸ் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஃபார்மாவை நான் ஒரு டாலராக தான் பார்க்குறேன். நான் ஃபார்மாவை ரிசர்ச்சாக பார்க்கல. அதனால் ஃபாரினில் என்கிட்ட 1-2 தான் ஃபார்மா இருக்கும். பட் இந்தியாவில் 4 ஃபார்மா இருக்கும். ஏன்னா இங்கே 10 ரூபாய்க்கு பண்ணி அங்கே 100 ரூபாய்க்கு விற்கிறோம். ஸோ என்னோடய டாலர் எக்ஸ்பர்டீஸ் தான் ஃபார்மாவும் ஐடியும் பஜாஜும், நாட் மோட்டர் சைக்கிள் எக்ஸ்பர்டீஸ். நான் மோட்டர் சைக்கிள் எக்ஸ்பர்ட்னா என்ஃபீல்டு தான் வாங்கணும். நீங்கள் அப்புறம் காம்பனன்ஸ்குள்ளே இறங்கிடுவீங்களா? ஆமாம், அதில் நான் இறங்கவே மாட்டேன். நான் தான் B2C. எனக்கு என்ன தெரியும், தெரிஞ்சதை இன்னும் டெப்த்தாக நான் எப்படி படிக்கிறது, உனதான் என்னோட கேம். தெரியாததை நம்ம பண்ணவே கூடாது. எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் ஓப்பனாகவும் சொல்லிடுறீங்க சார். அதை நான் நிறைய விஷயத்தில் கவனிச்சிருக்கேன். எனக்கு தெரியாதுன்னா தெரியாது தானே. எனக்கு தெரியாத விஷயத்தை, எனக்கு தெரிஞ்சது என்னப்பா, ஃபிலாசபி நல்லா தெரியும், எக்கனாமிக்ஸ் நல்லா தெரியும், ரைட்டா, அரசியல் தெரியும், ரைட்டா, எனக்கு வேணுங்க அரசியல் எனக்கு தெரியும். இதுதான் என் வழின்னு என்னோட முன்னோர் எனக்கு காட்டின வழி எனக்கு தெரியும். உனதான் எனக்கு தெரியும், ஃபிலாசபி தெரியும்.
இதுதான் என் லைஃப். ரைட்டா? எனக்கு தெரியாத விஷயத்த நான் ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் சொன்னால் என்னால் எழுத முடியாது. நான் டெக்னாலஜி பற்றி பேசவே மாட்டேன். எனக்கு டெக்னாலஜி தெரியாது. பட் ஐடி வாங்குறது கூலி தான். இங்கே மேஸ்திரியை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அங்கே மேஸ்திரியை 100 ரூபாய்க்கு விட்றது இஸ் நாட் டெக்னாலஜி. இஸ் ஒன்லி பாடி ஷாப்பிங், இஸ் ஒன்லி ட்ரேடிங். ஒரு ஆளை 100 ரூபாய்க்கு வாங்குறது, அவனை 1000 ரூபாய்க்கு விட்டு 900 ரூபா நான் பேக்கெட்டில் போட்டுக்கிறது தான் டிசிஎஸும் ஐடி இன்ஃபோசிஸும் பண்ணுறான். தே ஆர் நாட் டெக்னாலஜி கம்பெனிஸ். அடுத்தது வந்து லேர்ன் விதவுட் ஃபியர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது அவருடைய இன்னொரு விஷயம். ஆமாம், படிக்குங்கிறாரு. ஒரு நாளைக்கு 500 பேஜ் படிக்கணுங்கிறாரு. எங்களுக்கு பயமாகவே இருக்கே சார், நாங்கள் தோற்றுருவோமோங்கிற பயம் தானே எங்களை. அது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். என்ன ஃபெயிலியர் ஆகிட்டா என்ன ஆகிடப்போகுது? கீழே விழுந்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? அவர் பஃபெட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் தப்பான விஷயங்கள் அப்படின்னா எது எதை சொல்லுவீங்க? டெக்ஸ்டர் ஷூஸ்னு ஒரு கம்பெனி, அது அவர் வந்து ஒரு பெரிய தப்புங்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட டெக்ஸ்டர் ஷூஸ்னு ஒரு கம்பெனி அதை வாங்கிடுறாரு. காசு கொடுத்து வாங்காமல் பெர்க்ஷயர் ஸ்டாக்ஸை 1.6% கொடுக்குறாரு. 1.6% ஆஃப் பஃபெட்டு ஆஃப் பெர்க்ஷயர் இன்றைக்கி என்ன விலைன்னு பார்த்துக்கோங்க. 1.6% ஆஃப் பெர்க்ஷயரை கொடுத்தாரு அன்னைக்கு. தட் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் அவர் ஸ்டாக்கே கொடுக்க மாட்டார், கேஷ் தான். ஓகே ஓகே சார். நான் உனக்கு கேஷ் தரேன், நீ பஃபெட் நீ போய் பெர்க்ஷயர் வாங்கி. ஓகே. புட் இன்டெகிரிட்டி ஃபர்ஸ்ட், நீங்கள் அடிக்கடி சொல்கிறது. ஸோ அங்கேருந்து தான். ஆமாம், அங்கேருந்து கற்றுக்க. முன்னாடியிலேருந்து எங்கள் அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டது, பட் பஃபெட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. ஒருத்தரை நம்ப முடியாதாங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு மற்றவனோட 10 காசு எனக்கு வேணும், என் 10 காசு அவனுக்கு நான் கொடுக்கல. என்னை தெரியாமல் எடுத்தானா, அவன் தப்பு பண்ணிட்டானா எடுத்துன்னு போயிட்டான், அவ்வளோதான். பட் மற்றவங்க காசு எனக்கு வேணும், அது நான் ரொம்ப கிளியர். நான் எங்கள் அப்பாவோட பெரிய இன்ஃப்ளூயன்ஸு அண்ட் பஃபெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அதுதான். நம்ம ஓட்ட போகிறது ஒரு கார் அட் அ டைம், போட போகிறது ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் அட் அ டைம், சாப்பிட முடியுங்கிறது 2 வேளை அட் அ டைம். எனக்கு தண்ணி அடிக்க தெரியாது, தம் அடிக்க தெரியாது, ரைட்டாக பொண்ணு பின்னாடி ஓட தெரியாது. ஸோ எனக்கு பணங்கிறது புஸ்தகம் வாங்கிறதுக்கு தேவை. அது எவ்வளோ சொன்னாலும் வினோதம் வாங்கி கொடுத்துருவாங்க. இதை தவிர எனக்கு என்ன? ஓகே. திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப், இண்டிபெண்ட் திங்கிங் வேணும் அப்படிங்கிறது வந்து, அதாவது ஒரு கூட்டமே ஒரு பக்கம் போனாலும் நீங்கள் யோசிச்சு அது சரியா அப்படின்றத பார்த்து அதர் சைடு வாங்க. கான்ட்ரேரியன் திங்கிங் அல்ல. நான் ரொம்ப என்னை எப்போதுமே என்னை கிண்டல் அடிக்கிறதே கான்ட்ரேரியன் திங்கிங் தான். உலகமே மன்மோகன் சிங் முட்டாள்னும் போது நான் மன்மோகன் சிங் கடவுள்னு சொன்னவன். தமிழ்நாடே மன்மோகன் சிங் முட்டாள்னும் போது மன்மோகன் சிங் கரெக்டுன்னு சொன்னவன். இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம், ரைட்டா? அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் உலகமே நீங்கள் ஒரு ஆள் கூட தைரியமாக தப்புன்னு சொல்லாத போது நான் தப்புன்னு சொன்னேன். ஐம் கிவிங் யூ பிக் ஐடியாஸ், ரைட்டா? எப்போதுமே வந்து நான் சொன்ன ஸ்டாக்குக்கு பெரிய வரவேற்பு இருந்தது கிடையாது. பின்னாடி அது ஏறினதுக்கப்புறம் வரவேற்பு இருந்தது. சில சோகால்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கோல்டு வேஸ்ட்டுன்னும் போது கோல்டு நான் சொன்னேன். ஸோ எனக்கு என்னோடய தாட் ப்ராசஸ் இருக்கும். அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து நான் ஆரம்பிட்டேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு உலகம் இப்படி போகணும்னு ஒரு கேல்குலேஷன் இருக்கும். அது தப்பாக போகலாம், பட் அதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பர் கன்சர்வேட்டிவாக இருப்பேன். 10ல் 4 போயிடுச்சுன்னா அந்த 6 கூட என்னை காப்பாற்றிட்டோம். இப்போ வாரன் பஃபெட்டோடைய லைஃப் ஸ்டைலுங்கிறது வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு லைஃப், ரொம்ப ஸ்மால் லைஃப் ஸ்டைல், மினிமலிஸ்ட். காலையில் ஒரு மெக்டொனால்ட் பர்கர், கோக். ஆமாம், ஒரு டேவிட் வாரன்னே வரும், ஒன்றுமே இருக்காது. எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் ஒரு நான் சொன்னேன் ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் இருந்தால் போதும். அதில் வந்து எனக்கு காமராஜும் கலாமும் தான் குரு. பட் நான் வந்து உண்மைக்கு ரொம்ப பேசாமல் போயிடுவேன். தப்புனா தப்புன்னு ஒத்துட்டு போயிடுவேன். டு எரர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டினைங். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும்.
கொடுக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.